இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021 வெளியான ஷாங்ஷி அண்ட் தி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு பிரிண்ட் எப்படா வரும்னு டெய்லியும் பார்த்து என்னோட கண்ணே பூத்து போச்சுங்க. ஒரு வழியா நல்ல பிரிண்ட் வந்துருச்சு. உடனே இந்த படத்தை பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். இந்த படத்தோட கதையை பத்தி டிஸ்கஷனே தேவையில்ல. ஏன்னா இது ஒரு மார்வல் மூவி. சோ தாராளமா நம்பிக்கையா படத்தை பார்க்கலாம். படம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போர் படையை காட்டுறாங்க. அந்த போர் படையோட தலைவனோட பேரு ஜூ வென்வுவா. அப்படியே ஆப்போசிட்ல இவங்களோட எதிரி நாட்டு படைய பாருங்க. எக்கச்சக்கமான பேர் நிக்கிறாங்க. ஆனா அவர் ஒத்த ஆளாங்க போயிட்டு இருக்காரு. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு சில பேரு இவர் அந்த ரிங்ஸ எரிமலையில இருந்து எடுத்ததா சொல்றாங்க. சில பேரு இவர் அந்த ரிங்ஸ கல்லறையில இருந்து திருடிட்டதாவும் சொல்றாங்க. அந்த 10 ரிங்ஸும் அவருக்கு சாகா வரத்தையும் கடவுளோட அருளையும் கொடுத்திருக்கு. ஆனா அவர் அந்த 10 ரிங்ஸ வச்சு இந்த உலக நன்மைக்காக போராடாம அவரோட அதிகார வெறிக்காக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல இருக்கிற பட அப்படியே அம்பு மலைய பொழிய ஆரம்பிக்க இவர் அவரோட கையில உள்ள 10 ரிங்ஸையும் வெளியில எடுப்பாரு பாருங்க. படத்துல இந்த சீன் மரண மாசா இருக்கும். அவனுங்க விட்டெறிஞ்ச அம்புகளை அப்படியே தூள் தூளாக்கிட்டு அந்த படக்குள்ள புந்து ஒவ்வொருத்தனையும் சும்மா பொலன்னு பொளக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி இந்த ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்கல்ல, இவரு தாங்க சொல்ல போனா ஒன் மேன் ஆர்மி. ஒத்த ஆளா நின்னு மொத்த படையை சமாளிச்சிட்டு இருக்காரு. நடந்த இந்த போர்ல நம்ம வென்வு மட்டும்தான் சிங்கிளா நின்னு இந்த போரை ஜெயிச்சு முடிக்கிறாரு. இப்ப காலம் அப்படியே போக போக அவரோட அந்த படைக்கு இவரே 10 ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பலம் வாய்ந்த அந்த படைய வச்சுக்கிட்டு இந்த கிரகத்தோட மூல முடுக்குல இருக்கிற எல்லா நாடுகளோடையும் போரிட்டு அந்த போர்ல ஒரு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. ஏன் இவரோட அந்த பவரை வச்சு நிறைய அரசாங்கத்தை கூட கவிழ்த்திருக்காராம். அப்படியே சீனை கட் பண்ணா 1996. என்னடா இத்தனை வருஷம் கடந்து போயிடுச்சு, இன்னும் மனுஷன் அப்படியே இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவருக்கு அந்த 10 ரிங்ஸும் சாகா வரத்தை கொடுத்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இவர் எக்கச்சக்கமான போர்கள்ல ஜெயிச்சிருக்காரு. கணக்கிட முடியாத அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்துமே இவருக்கு அது போதுமானதா இல்ல. அப்பதான் அவரு டேலோ அப்படிங்கிற ஒரு அதிசயமான கிராமத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்துல விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். நிறைய மந்திரங்களையும் அந்த கிராமத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களாம். அப்படிப்பட்ட கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட இருந்து நேரடியா அந்த தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு இருக்கதா இவரு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவரு அங்க போயிட்டாரு அப்படின்னா இவரோட சக்தியை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உலகத்துல எவனாலையும் இவருக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் சரி சார் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, இப்பவே நான் அந்த கிராமத்துக்கு போகணும்னு இவர் அடம் பிடிக்க இப்ப ஒரு 3 ஜீப் எடுத்துக்கிட்டு நம்ம வென்வோ கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் எல்லாரும் அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜீப்ல உட்கார்ந்து இருக்கிறவன் என்னடா இது காடு அசைற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வெளியில எட்டி பார்த்தா கொய்யால பின்னாடி வந்த 2 ஜீப்பையும் காணா. அப்படியே அந்த காடு உங்களோட ஜீப்பை மொத்தமா நெருக்க பாக்குது. அப்ப பயந்து போய் வண்டியை திருப்ப வண்டி ஒரு பெரிய பள்ளத்தாக்குள்ள விழுந்துருது. ஆனா நல்ல நேரமா வென்வு கிட்ட 10 ரிங்ஸ் இருந்ததுனால அவரு மட்டும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. சரி ஓகே நம்ம மட்டும் தனியாவே அந்த கிராமத்தை தேடி போலாமேன்னு இவர் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அவ தான் அந்த கிராமத்தையே பாதுகாத்துட்டு இருக்கா. அவகிட்டே நம்ம வென்வு டேலோ கிராமத்துக்கு போறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் வெளியாட்களுக்கு இந்த கிராமத்துக்குள்ள இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை அந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல என்ன பத்தி நீ முன்ன பின்ன கேள்விப்பட்டது இல்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட 10 ரிங்ஸ காட்ட அந்த பொண்ணு பயப்படவே இல்ல. உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவர் கூட செமையா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம தலைவன் என்ன நினைச்சிருப்பான், ஏதோ ஒரு பொண்ணு அசால்ட்டா அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான்ல. ஆனா அந்த பொண்ணு இவருக்கே செமையா டஃப் கொடுக்குது. நம்ம தலைவனையே போட்டு சும்மா பொலன்னு பொளந்துட்டு இருக்கு. அப்படி இவங்க 2 பேரும் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கப்பவே இவங்க 2 பேத்துக்குமே காதல் வர ஆரம்பிச்சிருது. அட பாருங்க ஃபைட்டும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் சைட் வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு இவர்கிட்ட இருக்கிற அந்த 10 ரிங்ஸா வாங்கி அத அவளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. யாருமே இது வரைக்கும் அவரோட கையில இருக்கிற ரிங்ஸ பறிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பறிச்சிருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் அந்த 10 ரிங்ஸ இவர்கிட்டயே திருப்பி கொடுத்துறா. அந்த பையில அப்படியே அலைக்கா தூக்கி ஒரு தண்ணிலையும் போட்டுறா. இப்ப நடந்த எல்லா விஷயமுமே ஒரு பிளாஷ்பேக். நம்ம தலைவனுக்கும் கூடவே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிறந்த மகன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவங்கிட்ட தான் இவ்வளவு கதைகளை அவனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவும் இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அம்மா நீங்க அந்த 10 ரிங்ஸோட ரகசியத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறப்போ நீ பெரியவனானதோ கண்டிப்பா அதை தெரிஞ்சுப்ப அப்படின்னு இவனோட அம்மா சொல்ல, அம்மா அப்பா ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சு, அவரை நீங்க எப்படி தோக்கடிச்சீங்க அப்படின்னு கேக்குறப்போ டேலோ கிராமத்துல ஒரு அதிசயமான டிராகன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதான் மக்களுக்கு அந்த சக்தியை கொடுக்குதான். அந்த சக்தியை வச்சுதான் உன் அப்பாவை நான் தோக்கடிச்சு அப்படின்னு சொல்றப்போ அம்மா அந்த சக்தியை உங்களால இப்ப பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உங்களும் கிராம மக்கள் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்கப்பா. அதனால என்னோட மொத்த சக்திகளையும் நான் அந்த டேலோ கிராமத்திலே விட்டுட்டு வந்ததா சொல்றாங்க. கூடவே நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு லாக்கெட்டையும் போட்டு விடுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா
பண்றாங்கன்னா இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். பையனுக்கு இப்போ ஒரு 20-25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல உள்ள ஒரு லெட்டரை கையில எடுக்கிறான். அந்த லெட்டரை பார்த்ததுமே இவனோட முகமே மாறிடுது. அதை பெருசா எடுத்துக்காம அந்த லெட்டரை தூக்கி போட்டு இவன் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர் யார் அனுப்புறான் அப்படிங்கிற விஷயம் பின்னாடி தான் தெரியும். நம்ம ஹீரோ அவனோட பேரு அடையாளம் எல்லாத்தையும் மாத்தி தான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பையன் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில கார் பார்க்கிங் பண்ணுவாங்கல்ல அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பைத்தியக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறா. ஹோட்டலுக்கு முன்னாடி பணக்கார பையலுக்கு தான் இந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. அதை பார்க் பண்றதுக்கு முன்னாடி இவங்க அந்த வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல செமையா சுத்தி என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணுக்கும் இவங்க இல்லாம இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவனை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இப்பதான் புதுசா இருக்குது போல. அந்த பையன் இப்ப கொஞ்சம் மிதப்பா பேசுறான். ஆமா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த பார்க்கிங் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்டா எவ்வளவு நாளைக்கு தான் இன்னும் அந்த குண்டு சத்திலேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பீங்க? வேற ஏதாச்சும் நல்ல வேலையா இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டுருவான். வெளியில வந்தவங்க மச்சான் எப்படா நம்ம வேலையை பத்தி தப்பா பேசலாம்? நம்ம நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறோம் மச்சான், என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பப்புல போயிட்டு பாட்டு பாடி செம்ம என்ஜாய் பண்றாங்க. அப்படியே மட்டையாயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் எப்பவும் போல நம்ம ஹீரோவும் கூடவே அவளோட ஃப்ரெண்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ அந்த பஸ்ல ஒரு குறுந்தாடிக்கார வரான். ஹீரோ என்ன அவனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா உன் கழுத்துல உள்ள லாக்கெட்டை கொடுத்துரு, நான் பேசாம அங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனால அவனோட கேங்க சேர்ந்த ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பிடிச்சுப்பானுங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி டேய் அவன் கூட நான் 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறேன்டா, அவ ஒரு பச்சை மண்ணு, அவன் கூட சண்டைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டுக்காரிக்கு மூஞ்சிலே ஒரு அடி. அப்படியே வந்து நம்ம ஹீரோவை ஒரு அடி அடிக்கலாமே பார்க்க நம்ம ஹீரோ குத்து விடுவான் பாருங்க ஒன்னு குறுந்தாடிக்காரனுக்கு. அப்படியே அவன் பறந்து போய் விழுவான். ஃப்ரெண்டுக்காரி வாய பொளக்குற. அப்படியே சண்டை ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்களை போட்டு மரண போல பொளக்குறான். நடக்கிற அந்த சண்டையெல்லாம் அந்த பஸ்ல உட்கார்ந்துருக்க ஒருத்தன் லைவா அப்படியே சோசியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்படியே எங்க சண்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த கேங்க சேர்ந்த ஒரு மலமாடு ஒருத்தன் வரான். பார்க்கவே மாமிசம் மலமா இருக்கிறான். அவனோட ஒரு கை பாத்தீங்கன்னா பாதியா காணோம். ஆனா அந்த கைக்குள்ள இருந்து ஒரு ஆயுத வெளியில வருது. அதை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பார்க்க நம்ம ஹீரோவை சமாளிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டதை பார்த்துட்டு குறுக்க வந்த கார் மேல விட அவரோட தலை அங்க உள்ள ஸ்டேரிங்ல அடிச்சு அவர் மட்டையாக நம்ம ஹீரோ அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட கூடாது அப்படின்னு அந்த டிரைவர் சீட்ல வந்து உட்கார்றான். அப்பயே இந்த தடிமாடு நம்ம ஹீரோ விடாம போட்டு தள்ள பார்க்க இந்த ஃப்ரெண்டுக்காரி ஒரு சிலிண்டர் எடுத்து அந்த பயலோட தலையிலே ஒரு போடு, நீ போடா மச்சான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ வண்டியை ஓட்டுறா. மறுபடியும் அந்த மண்டையும் கூட நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டதுல அந்த பஸ் பாத்தீங்கன்னா பாதியா பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்றான், இது டபுள் பஸ்ஸா இருக்குது இல்லையா, அதனால ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிட்டு அங்க நின்னுட்டு இருக்கிற அந்த கேங் லீடரோட பசங்க எல்லாத்தையும் அடி அடின்னு அடிச்சு போட்டு அந்த மலமாடுக்கு நல்லா ஒரு கிடுக்குப்பிடிய போட்டுறான். அந்த கேப்ல இங்க உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே இவன் பக்கத்துல உள்ள இன்னொரு பஸ்ஸுக்கு அனுப்பிச்சு விடுறான். கடைசியா அந்த மலமாடு கூட சமய சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த பயல பஸ்ஸோட ஒரு பாதி பக்கமா தள்ளி விட்டு இன்னொரு பாதி பக்கம் நம்ம ஹீரோ நேக்கா வந்துருவான். ஒரு வழியா அந்த ஃப்ரெண்டுக்காரி இந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டா. ஆனா இவ்வளவு சண்டை நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை பாக்குறான். நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த லாக்கெட்டை நம்ம ஹீரோக்கே தெரியாம அந்த மலமாடு ஆட்டைய போட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுமே வீட்டுக்கு வந்ததுமே அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு இப்ப எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அடுத்து அவன் என்னோட தங்கச்சியை தேடி தான் போவான். ஏன்னா இன்னொரு லாக்கெட் அவகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல டேய் பைத்தியக்காரா, ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு மொட்டைய நடனா இவ்வளவு பெரிய வாள் எடுத்து பஸ்ஸே 2 துண்டாக்குறான். அவன் கூட அசால்ட்டா நீ சண்டை போட்டுட்டு இருக்க. 10 வருஷமா உனக்கு சண்டை தெரியுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாதடா, யாரா நீ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல சாரி நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்ல சரி மிச்ச கதையை வந்து பிளைட்ல சொல்றான்னு சொல்லிட்டு இவளும் கூடவே அவரோட தங்கச்சியை காப்பாத்த போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு அவனோட அப்பா தான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் சாதாரண ட்ரைனிங் கிடையாதுங்க. தூக்கம் இல்லாம பகல் இரவுன்னு பார்க்காம எனி டைம் நம்ம ஹீரோவை ட்ரைனிங் எடு அப்படின்னு இவனோட அப்பா டார்ச்சர் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம கத்துக்கிட்டு இருந்திருக்கான். இவன் ஒரு பக்கம் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. இவனோட தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, அவ யாரோட தயவு இல்லாம அவளே தன்னந்தனியா அந்த கும்ஃபு கலையை கத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ முழுசா அந்த கலையை கத்துக்கிட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா அவங்கிட்ட ஒரு ஆளோட பேரை கொடுத்து இவனை கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல அப்ப அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியாடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்டா இல்ல நான் முடிக்கல, அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சேன்னா நான் மறுபடியும் அப்பாவை போய் பார்க்க வேண்டியதா இருக்கும், அதனால நான் இங்க ஓடி வந்துட்டு தான் சொல்றான். அது மட்டும் இல்ல பஸ்ல அவங்க கூட சண்டை போட்ட அந்த ஆட்கள் எல்லாருமே ஹீரோவோட அப்பாவோட ஆட்கள் தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இவனோட அந்த லாக்கெட் தேவைப்படுது, அதனாலதான் அவர் ஆட்களை ஏவி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க அமெரிக்காவுக்கும் வந்து சேர்றாங்க. வந்தவங்க நேரா ஒரு ஃபைட் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க உள்ள லிப்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தேவையில்லாம நம்ம ஹீரோ கிட்ட கையெழுத்து கேக்குறான். சரி கையெழுத்து தானேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கையெழுத்து போட நம்ம ஹீரோவை ரிசீவ் பண்ண ஒரு மண்டைய ஒருத்தன் வரான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த பஸ்ல சண்டை போட்டால அத ஒரு குண்டை எடுத்து சோசியல் மீடியால போட நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தி இந்த உலகத்துல உள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த பைய ஃபைட்டிங் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு அவனை கூட்டு போறான். அங்க ஒவ்வொருத்தரும் கூண்டுக்குள்ள அவன் அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்கப்போ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல அவர் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பானே, அவனுக்கும் ஒரு பெரிய மான்ஸ்டருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அத அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிஷ்யனாச்சே, அதனால அவரே அந்த மான்ஸ்டரை அடிச்சு மட்டையாக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல.
சும்மா பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போர்ட்டல் ஓபன் பண்ணி அவங்க 2 பேரும் அதுக்குள்ள போக நம்ம ஹீரோவா அந்த அரமண்டைய தம்பி உன்னோட சட்டையை கழட்டுப்பா அப்படிங்கிறா. எது சட்டையை கழட்டணுமா? நான் எதுக்குடா கழட்டணும் அப்படின்னு கேட்டா அதான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டியே, இனிமே நீ சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறா. அடா பாவிகளா, அதுக்கு தான் லெஃப்ட்ல சைன் கேட்டீங்களாடா? சரி நமக்கு தான் கும்ஃபுலாம் தண்ணி பட்டா பாடாச்சே, எவனா இருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டையை கழட்டிட்டு கூண்டுக்குள்ள வந்து நின்னா கோயால இவன் கூட சண்டை போட போறதே இவனோட தங்கச்சி தான். பல வருஷமா பேசிக்கல பாத்துக்கல, பாசத்துல பாஞ்சு வந்து கட்டி பிடிச்சு அண்ணா அப்படின்னு கத்துவான்னு பார்த்தா போட்டு நம்ம ஹீரோவை பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கா. இனி கோமா இருக்குன்னு தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத கேளுன்னு நம்ம ஹீரோ வாயை திறந்து பாக்குறான். ஒன்னும் வேலைக்காகல. ஏன்னா பல வருஷமா நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியை என்னன்னு கூட போய் எட்டி பார்க்கல, அவ கூட பேச்சுவார்த்தை கூட இல்ல. அந்த கோவம் அந்த பொண்ணுக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த பாரு நம்மளோட அப்பா நம்மள தேடி வந்துட்டு இருக்காரு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்றப்போ இப்ப இந்த தங்கச்சிக்காரே ஒரு பிளாஷ்பேக்கா நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாருல, இவன் அந்த வேலையை செஞ்சு முடிக்க கிளம்ப அந்த நேரம் பார்த்து இந்த தங்கச்சிக்காரி அண்ணா என்ன விட்டு போகாத, என் கூடவே இரு அப்படின்னு கெஞ்சிருப்பா. ஆனா அந்த பையன் நான் போயிட்டு ஒரு 3 நாள்ல திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிருப்பான். அப்படி போனவன் 6 வருஷமா திரும்பி வந்திருக்கவே மாட்டான். இத நினைச்சு பார்த்ததுமே நம்ம தங்கச்சிக்காரிக்கு செம்ம கோபம், ஒரு எத்து விடுவா பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ மட்டை ஆயிருவான். இப்ப மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தங்கச்சிக்காரி கிட்ட ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா என்னோட லாக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு, அடுத்து உன்னோட லாக்கெட்டை தான் தேடி வருவாருன்னு சொல்றான். அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல, ஆனா அது நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த தங்கச்சி தான் செம்ம கோவத்துல இருக்காளே, 6 வருஷமா அவ வராதனால ஒரு தனி ஆளா நின்னு இவ்வளவு பெரிய இடத்தை நான் உருவாக்கி இருக்கேன். ஆக்சுவலி இந்த மொத்த ஃபைட்டிங் காம்படிஷன் பில்டிங்கே இவளோட தான் போல. இவ்வளவு நாள் வராம இப்ப மட்டும் எதுக்குடா வந்து அப்படின்னு கேட்க, சரி என் மேல பாஸ் இல்ல நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் அடிக்கடி லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த போஸ்டல் கார்டை காட்டுறான். லெட்டரா? உனக்கு எவன்டா லெட்டர் போட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சிக்காரி கேட்க, நீ லெட்டர் போடலையா? அப்ப யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க திடீர்னு இந்த பில்டிங்ல உள்ளவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இது ஒரு ட்ராப் அப்படிங்கறத இப்பதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த லெட்டரை இவளோட தங்கச்சி மாதிரி ஹீரோவோட அப்பா தான் அமைச்சிருக்காரு. ஏன்னா அப்பா தான் அந்த தங்கச்சியை தேடி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வருவான். அப்பா அவளோட லாக்கெட்டை நம்ம தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அந்த அப்பா எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. இப்ப ஹீரோவோட அப்பாவோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சிக்காரி இங்க இருந்து போக வழி சொல்லுவான்னு பார்த்தா நீயே தப்பிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சரி வேற வழி கிடையாது, இங்க இருந்து டைரக்டா கீழே இறங்கணும் அப்படின்னா அப்பாவோட ஆட்கள் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கம்பி சாரம் கட்டிருப்பானுங்க. அதன் வழியா கீழே இறங்கலாமேன்னு ஃப்ரெண்டுக்காரியை கூப்பிட்டா, டேய் இவ்வளவு ஹைட்டா இருக்குது நான் வர மாட்டேன்னு அவ அடம் பிடிக்கிறா, கொஞ்சம் அந்த லிஃப்ட் வரைக்கும் போயிட்டோம்னா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம், வா போலான்னு கூப்பிட ஃப்ரெண்டுக்காரியை ஒத்துக்கிட்டு அவன் கூடயே வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த அப்பங்காரனோட ஆட்கள் வர ஹீரோவுக்கும் அந்த ஆட்களுக்கும் செமையா ஃபைட் போயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த ஆட்களை சமாளிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரி அங்க உள்ள ஒருத்தன் அட்டாக் பண்ண வர இவன் அங்க உள்ள மூங்கிய புடிச்சு தொங்கிட்டு இருப்பா. கீழே விழுதான்னு வச்சுக்கோங்க, செதறுதாங்க தான். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை காப்பாத்த அப்படி இப்படிமா தாவி வந்து அவளோட கையை பிடிச்சுக்கிறான். ஆனா அந்த நேரம் பார்த்து இன்னொருத்த வந்து சண்டை போட வர ஃப்ரெண்டுக்காரியோட கையை விட்டுறான். பார்த்தா தங்கச்சிக்காரி குறுக்க புந்து அந்த ஃப்ரெண்டுக்காரியா காப்பாத்திடுறான். இப்ப அண்ணன் கூட தங்கச்சியும் கை கோத்துட்டா 2 பேரும் மாறி மாறி அங்க உள்ளவங்கள துவச்சி எடுக்கிறாங்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரி இப்ப புரியுதா உனக்கு, ஒருத்தரை தனியா விட்டுட்டு போனா அதோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பழி வாங்குறதுக்கு தான் விட்டு போயிருக்கா போல. அவ ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் போட்டவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் தான் சின்ன வயசுல நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பான். அந்த பையன் நம்ம ஹீரோவை திட்ட கொல்ல போற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கத்தி எடுத்து அவனையே போட்டு தள்ளுற லெவலுக்கு போறப்போ திடீர்னு அவனோட கையை ஏதோ ஒரு சக்தி இழுக்குது. பார்த்தா ஹீரோ அப்பாவோட என்ட்ரி. அவர்கிட்ட இன்னொரு லாக்கெட்டும் கிடைச்சிருச்சு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் எவ்வளவு தடவை சொன்னேன்டா என்னோட ஆட்கள் கிட்ட, நான் எவ்வளவு பேத்த அமிச்சாலும் அவனை உங்களால கொல்ல முடியாது அப்படின்னு, அது உண்மை அப்படிங்கறத நீ நிரூபிச்சிட்ட, நீ என்னோட மகன் தான், இத்தனை வருஷங்களா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வா நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை பார்த்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டான். அவரோட வீட்டுக்கும் போயிட்டு இருக்கான். சொல்லப்போனா நம்ம ஹீரோவோட அப்பா அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே வச்சிருக்காரு. இன்னும் அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த அகாடமியை நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த அகாடமிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த தங்கச்சி கிட்ட கேக்குறா, என்ன உன்னோட அப்பா இவ்வளவு கொடூரமானவனா இருக்கிறான், அவன் நம்மள கொன்றுவானா அப்படின்னு கேட்டா, கொன்றுவாரா, அவரு நீ இருக்கிற விஷயத்தையே மறந்துடுவாரு, அப்படிதான் சின்ன வயசுல என்னைய மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாவ. ஏன் உன் அப்பாவுக்கு மேல பாசம் இல்லையா அப்படின்னு கேட்டா, முன்னாடி இருந்துச்சு, ஆனா என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்ன பாக்குறப்பெல்லாம் அவருக்கு அம்மாவோட ஞாபகம் வர ஆரம்பிச்சுதா, அதனால அவர் என்ன பாக்குறதே விட்டுட்டாராம். அது மட்டும் இல்ல பசங்களுக்கு மட்டும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு, என்ன ஒரு கண்டுக்கவே இல்ல. அதனால நான் தூரமா இருந்தே அந்த பசங்களோட டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கட்டத்துல அவங்கள விட பெட்டராவே நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியா என்னோட அண்ணனும் திரும்பி வர மாட்டான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் ஃபைட்டிங் கிளப் ஆரம்பிச்சதா சொல்றான். அப்ப உனக்கு வயசு என்ன அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்டா, 16ங்கறாங்க. 16 வயசுலயே ஃபைட்டிங் கிளப் ஆரம்பிச்சிருக்கா பாருங்க. அப்பவே என் அப்பாவுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருந்தான்னு நான் எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோ கேக்குறான், எப்படிப்பா எங்களை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் 10 வருஷத்தை கொடுத்தேன், ஆனா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை சாதிச்சீங்க, அதனால இனிமே நீ என் பக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்ல, அது ஒரு நாளும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோவோட அப்பா ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் அந்த டேலோ கிராமத்துல உள்ளவங்களுக்கு பிடிக்காம போக ஹீரோவோட அம்மா அந்த கிராமமே வேணாம்னு சொல்லிட்டு வெண்வு கூட வந்துட்டாங்க. அவங்க மட்டும் தியாகம் பண்ணல, ஹீரோவோட அப்பா கூட அவரோட அந்த 10 ரிங்ஸையும் கரெக்டே வச்சுட்டு
யார் உயிரையும் எடுக்காம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம பொண்டாட்டி புள்ளன்னு ரொம்ப சந்தோஷமா தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. ஆனா பாவம் நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா வெண்ணுவால அந்த மனைவியோட இழப்பை தாங்க முடியல. எனி டைம் அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த டேலோ கிராமத்தை பத்தி இவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அவரு காட்டுக்குள்ள ஒரு ரகசிய கதவு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அங்கதான் உன்னோட அம்மா காத்துட்டு இருக்கதா சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன விஷயத்தை மத்தவங்க எப்படி நம்புவாங்க? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இந்த விஷயத்தை உன்னோட அம்மா தான் என் முன்னாடி வந்து சொன்னாங்க. உங்க அம்மாவோட ஸ்பரிசத்தை கூட என்னால உணர முடிஞ்சு. உன்னோட அம்மா என்கிட்ட ஒரு உதவி கேட்டதா சொல்றான். என்ன உதவிப்பா அப்படின்னு கேட்டா, அந்த டேலோ கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஹீரோவோட அப்பா அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் பிடிக்கல. அதனால அந்த கிராமத்திலே உள்ள ஒரு மதில் சுவருக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட அம்மாவை அடைச்சு வச்சிருக்கதா அவங்களே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்காங்க. உடனே நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும், அடைஞ்சு கிடக்கிற உன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வெண்வு சொல்ல நம்ம ஹீரோ மறுக்கிறான். அப்பா அம்மா எப்போ செத்து போயிட்டாங்கப்பா, அவங்க மறுபடியும் திரும்ப வர மாட்டாங்க, அவங்க கதவுக்கு பின்னாடி இருந்தெல்லாம் கூப்பிடல அப்படின்னு சொல்ல, அப்படியா உங்க அம்மா ஒரு க்ளூவை விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட இருந்து பறிச்சு அந்த லாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிராகனோட கண்ணுல பொறுத்துறான். உடனே அந்த இடம் முழுக்க தனியா மாறி போயிடுது. அங்க ஒரு பஸ்ஸும் உருவாகுது. முதல்ல உங்க அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மந்திர காடை கடக்கணும் இல்லையா? அந்த காட்டுக்குள்ள புந்து அந்த கிராமத்துக்கு போறதுக்கான வழி இந்த பஸ்ல தான் இருக்கான். இது ஒரு விசேஷ நாள்ல மட்டும் தான் நடக்குமா? அதுக்கு இன்னும் 3 நாள் மட்டும் தான் இருக்கு. 3 நாளுக்கு அப்புறமா நம்ம அந்த கிராமத்துக்கு போறோம், உன்னோட அம்மாவை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேக்குறான், ஒருவேளை அந்த கிராமத்துல உள்ளவங்க நம்மள தடுத்து நிப்பாட்டினா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவனுங்க அப்படி தடுத்து நிப்பாட்டணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ, அந்த மொத்த கிராமத்தையுமே எரிச்சு அவங்கள மண்ணோட மண்ணா மாத்திருவேன்னு சொல்றாரு. நினைச்சப்பா நீங்க கண்டிப்பா திருத்திருக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் இருக்கீங்க, நீங்க பண்றது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, கடுப்பான நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவையும் தங்கச்சியும் தூக்கி போட்டு ஒரு மிதி 3 பேத்தையும் தனியா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடறாரு. இப்ப உங்க 3 பேரும் அடைஞ்சு கிடக்குற அதே ரூம்ல இன்னொரு வயசான மனுஷன் இருக்கிறான். யோ நீ யாரியா, உன்னை எதுக்கே அவன் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பெரிய நடிகன்பா, என்ன ஒரு நாள் உன்னோட அப்பா தான் ஏதோ தீவிரவாதி மாதிரி வேஷம் போடணும்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது உங்க அப்பானே பெரிய தீவிரவாதி அப்படின்னு. ஒரு கட்டத்துல ஜெயில இருக்கிற என்ன வெளியில எடுத்து போட்டு தள்ளாமே உன்னோட அப்பா ட்ரை பண்ணா. அப்ப என்னோட நடிப்பு திறமையை நான் காமிச்சு உன் அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். படுபாவி பைய இத்தனை வருஷங்களா என்ன தூக்கி இந்த ஜெயில போட்டு வச்சிருக்கதா இந்த வயசான மனுஷன் சொல்ல, அங்க முகமே இல்லாம ஒரு வித்தியாசமான மிருகம் வருது. அதை பார்த்து இவங்க 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. யோ அது என்ன கருமையா மூஞ்ச காணாதுக்கு அப்படின்னு கேட்டா, ஓ அது உங்க கண்ணுக்கு தெரியுதா, நான் இவ்வளவு நாளா கற்பனை நினைச்சிட்டு இருந்தப்பா. இந்த மிருகத்தோட பேரு மோரிஸ். இதுவும் அந்த டேலோ கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. உன்னோட அப்பா அந்த கிராமத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள போறப்போ இந்த மிருகத்தை அந்த காட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. அப்போல இருந்து இதை நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த முகமில்லாத மிருகம் இப்ப நம்ம ஹீரோவை கொஞ்சுது. அது என்ன சொல்ல வருது உனக்கு புரியுமா அது அப்படின்னு கேட்டா, எனக்கு அதெல்லாம் நல்லாவே புரியும். இந்த மிருகம் கூட உன் அம்மாவோட சேர்ந்து தான் வாழ்ந்துச்சான். இது மறுபடியும் அதோட கிராமத்துக்கே போகணும்னு விருப்பப்படுது. நீ தான் அதை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மிருகம் சொல்றத அந்த வயசான மனுஷன் சொல்ல, ஆனா அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு விசேஷ நாள்ல மட்டும் தானே போக முடியும். அப்புறம் எப்படி இந்த மோரிஸ கிராமத்துக்குள்ள கூட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டா, இது அந்த கிராமத்தை சேர்ந்ததுதான் இல்லையா? அதனால அந்த காட்டுக்குள்ள எப்படி பூந்து போகணும் அப்படிங்கிற விஷயம் இந்த மோரிஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ள இவங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன்னு மோரிஸ் சொல்லுது. இவங்களும் பேசாம ஹீரோவோட அப்பாவுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு போயிட்டு இவனோட அப்பாவால அந்த கிராமத்துக்கு இருக்கிற ஆபத்தை முன்கூட்டியே சொல்லிடலான்னு முடிவெடுத்து இவங்க இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போலாமேன்னு பாக்குறாங்க. தங்கச்சிக்காரி பல வருஷமா அங்கதானே இருந்தா, அதனால எங்கெங்கெல்லாம் போகணும் தப்பிக்க வழி இருக்கும் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு கார் ஆட்டையை போட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பலாமேன்னு பாக்குறாங்க. இவங்க தப்பிச்சு போற விஷயம் இங்க உள்ள ஆட்களுக்கு தெரிஞ்ச போக அவங்களோட காரை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கார் இந்த இடத்தை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா ஒரு சேஃப்டி டோரை தாண்டணும். அதனால இங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அடியால தூக்கி உள்ள போட்டு கார்ல உள்ள டிஸ்பிளேல இவனோட ரேகையை வச்சதுமே அங்க உள்ள டோர் ஓபன் ஆயிருது. ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலே அந்த டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால பின்னாடி வந்துட்டு இருந்த எந்த காராலையும் இவங்களை ஃபாலோ பண்ண முடியல. காருக்குள்ள இருந்த அந்த அடியாலையும் வெளியில தூக்கி போட்டுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் தெரியுது. அவருக்கு செம்மையா வெறி ஏறுது. இப்ப காலையில நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் அந்த காட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டு காரிக்கு தான் ரேஸ் கார் ஓட்டுறதெல்லாம் அசால்ட்டான விஷயமாச்சே. இப்ப காட்டுக்குள்ள அந்த வண்டி போக ஆரம்பிக்குது. இந்த காடு உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள பாக்குது. ஆனா மோரிஸ் கரெக்டா வழி சொல்ல இவங்க கார் அந்த பக்கமா இந்த பக்கமா திருப்பி திருப்பி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த காடை டாப் ஆங்கில காட்டுவானுங்க பாருங்க. அந்த வழி எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு, இவங்க கார் எங்கிட்டு போகுது அப்படிங்கறத சூப்பரா காட்டியிருப்பானுங்க. ஒரு வழியா அந்த காட்டை தாண்டி ஒரு அருவிக்கு முன்னாடி இப்ப வந்து கார் நிக்குது. இப்ப அந்த மோரிஸும் அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் காரை உள்ள விடுறாங்க. கடைசியா அந்த டேலோ கிராமத்துக்கும் வந்துட்டாங்க. அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மிருகம் எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அதே நேரத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் இருக்கு. பாருங்க நம்ம மோரிஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க நிறைய பேர் இருக்காங்க. வழியில அப்படியே டிராகன் முகத்தோட இருக்கிற ஒரு குதிரையும் பாக்குறாங்க. இந்த கிராமத்தோட சிங்கத்தை பாத்தீங்களா, எம்மா தண்டி இருக்குதுல. இப்ப அவங்க வரப்போற விஷயம் இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. அதனால ரெடியா லைன் கட்டி நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் நாங்க உங்களை அட்டாக் பண்ண வரல, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அங்க உள்ளவங்க இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி தடுத்து நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோவையும் கூடவே அவனோட தங்கச்சியையும் அவ்வளவு அன்பா பாசமா அந்த அம்மா வரவேற்குது. அப்பதான் நம்ம ஹீரோ அப்பா கோமா அந்த கிராமத்துக்கு
கிராமத்துக்குள்ள படையெடுத்து வந்துட்டு இருக்காரு, நமக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றான். சரி உன்னோட அப்பா எதுக்காக எங்க கிராமத்தை நோக்கி வரணும் அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க அந்த கதவுக்கு பின்னாடி என்னோட அம்மாவை மறைச்சு வச்சிருக்கதா அவர் நம்பிட்டு இருக்காரு, அதனாலதான் அங்க வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோட ஆண்டியும், உங்க அப்பா இன்னும் அந்த 10 ரிங்ஸை கையில தான் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா, அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் அதை கழட்டவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த அம்மா இந்த கிராமத்தோட வரலாறை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. இந்த டேலோ கிராமம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் மட்டும் கிடையாதான், நம்ம பூமியில எப்படி செழிப்பான பசுமையான பல நகரங்கள் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட ஊர்ல எடுத்திருக்கு. சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேலோ கிராமத்துல எல்லா மக்களும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களா. ஆனா திடீர்னு அந்த இருளரக்கன் இவங்களோட நாட்டை தாக்க ஆரம்பிச்சானா. அவன் அவனோட ஆட்களை அனுப்பிச்சு மனிதர்களோட ஆத்மாவை அவன் ஒரு உணவா உட்கொண்டு அவனோட சக்தியை பெருக்கிக்கிட்டானா. இங்க உள்ள பெரிய பெரிய நகரத்தெல்லாம் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா அடுத்தவங்க பூமியில உள்ளவங்களையும் கொள்ளலாமேன்னு வந்தாங்களா. அப்ப இந்த கிராமத்தை சேர்ந்த தலை சிறந்த வீரர்களை பூமியை காப்பாத்துறதுக்கு இவங்க அமைச்சிருக்காங்க. அப்பதான் இவங்களை காப்பாத்த ஒரு ரட்சகர் வந்திருக்காரு. அது அந்த மிகப்பெரிய டிராகன் தான். அந்த டிராகன் மக்களுக்கு உதவி பண்ணி அந்த இருள் அரக்கனை ஒரு இருளான கதவுக்கு பின்னாடி அடைச்சு வச்சிருந்தாங்களா. அததான் இத்தனை வருஷங்களா இந்த அம்மாவும் இந்த கிராமத்துல உள்ளவங்களும் பாதுகாத்துட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா மட்டும் இந்த கதவை திறக்கிறதுக்காக வரல, எக்கச்சக்கமான பேரு அந்த கதவை திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படி வந்தவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, அவங்கள அந்த கதவு தான் கூப்பிட்டுச்சான், அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதா அது சத்தியம் பண்ணிச்சான். அதை நம்பி தான் அந்த கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. உன்னோட அப்பாவுக்கு கூட அந்த இருள இருக்கன்னா அது மாதிரியான ஒரு இல்யூஷனை கொடுத்து இங்க வர வச்சிருக்கிறதா இந்த ஆண்டி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த டேலோ கிராமத்துக்கு வருவீங்க, உங்ககிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட அம்மா கொடுத்ததா நம்ம ஹீரோவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த கிராமத்தோட பாரம்பரிய உடைய கொடுக்குறாங்க. இப்ப இந்த தங்கச்சி தனியா உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ கூட அந்த ஆண்டி வராங்க. இங்க உன்னோட அப்பா கிடையாதுமா, இந்த டேலோ கிராமத்துல எல்லாருமே சமம் தான், போய் உன்னோட வெத்திய காட்டு அப்படின்னு சொல்ல அவ தனியா போயிட்டு செமையா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரி சும்மா தானே இருக்கோம், நம்ம ஏதாவது கத்துக்கலாமே அப்படின்னு அம்பு விடுறது அப்படின்னு இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஆண்டிய பாக்குறதுக்காக வரான். அம்மா அந்த 10 ரிங்ஸையும் கட்டுப்படுத்துவாங்களே, அந்த கட்டுப்படுத்துற வித்த உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கலையை கத்துக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம ஹீரோ அந்த அம்மா கிட்ட செமையா அடிதான் வாங்கிட்டு இருக்கான். இப்படியே அன்னைக்கு நாள் போயிடுது, நைட் ஆகுது. அவன் ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவோட அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஹீரோ சின்ன வயசா இருக்கிறப்போ அவனோட அம்மா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா தான் எந்த தப்பு செய்யாம அந்த 10 ரிங்ஸையும் கழட்டி வச்சுட்டு நல்லவனா வாழ்ந்துட்டு இருப்பார்ல. ஆனா அவருக்குன்னு இருக்கிற எதிரிகள் அவரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாவம் அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஹீரோவை தனியா அமைச்சிட்டு அந்த அம்மா மட்டும் அங்க உள்ளவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சண்டையோட முடிவுல பாவம் அந்த அம்மாவை எல்லாரும் சாகடிச்சுட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. தன்னோட மனைவி இறந்து போனதுமே அவருக்கு மறுபடியும் அந்த வெறி வருது. அந்த 10 ரிங்ஸையும் மறுபடியும் அவரோட கையில போறாரு. அவரோட மனைவியோட சாவுக்கு எவெல்லாம் காரணமோ அவனெல்லாம் தேடி தேடி கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த அசைன்மெண்ட் வேற எதுவும் இல்ல, இவனோட அம்மாவை சாகடிச்சவன தான் இவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஆனா அதை நம்ம ஹீரோ செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிருப்பான் இல்ல. உண்மையை சொன்னா அந்த பையல நம்ம ஹீரோ கொன்னுட்டான். அவனை கொன்ன அந்த குற்ற உணர்ச்சியில மறுபடியும் அவனால அந்த அப்பாவை வந்து பார்க்க முடியல. அதனாலதான் அவன் வெளிநாட்டுக்கு ஓடி போயிருப்பான். இந்த கதையெல்லாம் கேட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரியும் ஒன்னும் பயப்படாதரா, எல்லாம் நல்லபடியாவே முடியும்னு சொல்லி ஆறுதல சொல்றா. இப்படியா எனக்கு நைட்டு முடியுது. காலையில விடிஞ்சதுமே எல்லாரும் அந்த போருக்காக தயாராகிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரி முழுசா ரெடி ஆகாதனால அவளை மட்டும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு மொத்த படையும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துக்கு அவரு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட ஆண்டியும், இத பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பொண்டாட்டியை நாங்க எதுவும் அந்த கதவு பக்கம்லாம் ஒளிச்சு வைக்கல, அந்த இருள் அரக்கன் தான் உனக்கு வர வச்சிருக்கா, நான் சொல்றத கேளு, சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பைய கேட்க மாட்டான். 2 குரூப்புக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த சிங்கம் வந்து ஒரு முட்டும் பாருங்க, ஒருத்தன் பறந்து போய் எங்கேயோ உழுறான். இப்ப அந்த மலமாடு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அவனோட அப்பா மட்டும் தனியா அந்த கதவை திறக்கிறதுக்காக போறத அவன் நோட்டீஸ் பண்றான். அதனால அவனை தங்கச்சி கூட மோத விட்டுட்டு அவனோட அப்பாவை தடுத்து நிப்பாடுறதுக்காக போறான். ஹீரோவோட அப்பாவும், என்னடா உன் அப்பனே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா, அப்ப போட்டு பாத்திர வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்பனுக்கும் மகனுக்கும் பெரிய சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா கூட சண்டை போட்டு பாக்குறான். ஆனா அவரோட சக்தி பயங்கரமா இருக்கிறதுனால ஹீரோவால சுத்தமா சமாளிக்க முடியல. அப்ப அவரும் 10 ரிங்ஸை சரா மாதிரியா நம்ம ஹீரோ மேல விட்டு எறிய அவனும் கையில உள்ள ஆயுதத்தை வச்சு தடுத்து நிப்பாட்டுறான். ஆனா அந்த ரிங்ஸோட சக்திக்கு முன்னாடி நம்ம ஹீரோவாலேயே ஒன்னும் சமாளிக்க முடியல. அப்ப ஹீரோவோட அப்பா அந்த ரிங்ஸை வச்சு வயித்துல ஒரு பொக்குன்னு ஒரு குத்து குத்துவாரு பாருங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற சமுத்திரத்துல விழுந்துறான். அடுத்து என்ன, நம்ம ஹீரோவோட அப்பா அந்த கதவு கிட்ட தான் போறாரு. அவர் கையில வச்சிருக்கிற அந்த 10 ரிங்ஸை வச்சு அந்த கதவை உடைக்க பாக்குறாரு. ஆனா அவர் என்னதான் அந்த கதவை போட்டு குத்துன்னு குத்துனாலும் அந்த கதவு ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த கதவுல இருக்கிற சின்ன கேப் வழியா அந்த இருள் அரக்கனோட ஆட்கள் எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த ஆண்டியும், உன்னோட அப்பா அந்த கதவை ஓபன் பண்ணிட்டாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல அந்த தடிமாட்டு பையன் சொல்றத கேட்க மாட்டான். டேய் நான் சொல்றத கேளுடா, அந்த மிருகத்தை யாராலுமே அழிக்க முடியாது, அது நம்ம மொத்த பத்தி சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்ல, என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மலமாடு சொல்றான். திடீர்னு இவங்களோட ஆட்கள்ல ஒருத்தனை அந்த மிருகம் அப்படியே அலேக்கா மேல தூக்கிடுது. அவனோட அந்த சோலை அது எடுத்துக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்க சொல்றது உண்மை அப்படிங்கறத இந்த தடிமாட்டு பையன் புரிஞ்சுக்கிறான். இப்ப மனிதனோட அந்த ஆத்மாக்களை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன சின்ன மிருகம் எல்லாம் உள்ள இருக்கிற அந்த இருள் அரக்கனுக்கு ஒரு உணவா கொண்டு போய் கொடுக்க அந்த
கதவு இன்னும் விரிசல் விட ஆரம்பிக்குது. அந்த ஓட்டையில இருந்து எக்கச்சக்கமான கிரியேச்சர் உங்க கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், மொத்த பேத்தோட சோழியும் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த தண்ணிக்குள்ள இந்த டேலோ மக்கள் எல்லாம் கடவுளா நினைச்சு வணங்கிட்டு இருக்க அந்த டிராகன் உள்ள இருக்கு. பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த டிராகன் கிட்ட உதவி கேட்டதுமே அந்த டிராகன் தண்ணியை விட்டு வெளியில வரும் பாருங்க. பா, உடனே சிலுத்துரும் அந்த சீன் அப்படியே. இப்ப அந்த கிராமத்தை அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்த எல்லா மிருகத்தையும் இந்த டிராகன் கடிச்சு துப்பிடுது. இன்னும் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த கதை உடைச்சிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவரை தடுத்து நிப்பாட்ட மறுபடியும் அவர் கூட சண்டைக்கு போறான். மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லி பாக்குறான், அப்பா நான் சொல்றத கேளுங்க, அம்மா அந்த கதவுக்குள்ள இல்லப்பா, இந்த சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல என்னோட வழியில குறுக்க வராதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருது. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ செம்ம தெளிவா இருக்கான். இவன் அம்மாவோட தற்காப்பு கலைய இவன் இப்ப செய்யறான். இத சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவே நோட் பண்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா ஸ்டார்டிங் சீன்ல சண்டை போட்டப்பவே இந்த இடத்த நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இந்த பக்கம் அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கிரியேச்சரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த டிராகன் தானே ஹெல்ப் பண்ணுது. அதனால அந்த டிராகனோட கண்ணை எல்லா மிருகமும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவ கையில வச்சிருக்கிற அந்த ஷார்ப்பான கத்தியை விட்டுறா அந்த டிராகனுக்கு ஹெல்ப் பண்றா. பதிலுக்கு அந்த டிராகனும் நம்ம தங்கச்சிக்காரிய பார்த்து டேங்க் சொல்ல இப்ப ஒரு காமெடியா பாருங்க. நம்ம மோரிஸ் குடு குடு குடுன்னு எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அந்த வயசான மனுஷன் கீழே படுத்து கிடக்குறான். ஐயோ, பைய போர்ல சண்டை போட்டு செத்து போயிட்டானே அப்படின்னு பார்த்தா அவன் தான் மகா நடிகனாச்சே, செத்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த கதவு கிட்ட நம்ம ஹீரோவும் கூடவே அவனோட அப்பாவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா 5 ரிங்க ஹீரோவை பார்த்து செம ஸ்பீடா விட்டெறிய அந்த ரிங்ஸை இப்ப நம்ம ஹீரோ கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். ப்ளூ கலர்ல இருந்த அந்த ரிங் இப்போ வேற கலருக்கு மாறிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட 5 ரிங்ஸ் இருக்கு, அப்பா கிட்ட 5 ரிங்ஸ் இருக்கு. நீ பெருசா நான் பெருசா பாத்துக்கலாம்டான்னு மரண காட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்ப ஹீரோவோட அப்பா கிட்ட இருக்கிற அந்த 5 ரிங்ஸும் கூட நம்ம ஹீரோவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுது. நம்ம ஹீரோ மட்டும் நினைச்சிருந்தா அவன் கையில உள்ள அந்த 10 ரிங்ஸை வச்சு அசால்ட்டா அவனோட அப்பாவை தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா அந்த ரிங்ஸை தனியா தூக்கி போட்டான். அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத நம்புங்க, அம்மா அந்த கதவுக்கு பின்னாடி இல்ல, நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா அந்த வேலையை நானே செஞ்சிருப்பேனேப்பா, எங்களுக்கு நீங்க வேணும், தயவு செய்து நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு எவ்வளவு ஒரு லவ் இருந்திருக்கணும் பாத்துக்கங்க. யாரு சொல்றதுமே கேட்காம அவனோட மனைவியை காப்பாத்தணும் அப்படிங்கறத வெறி மட்டும் இருக்கு பாருங்க. அப்ப திடீர்னு மறுபடியும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அவரோட மனைவியோட சத்தம் கேட்க பார்த்தா அந்த கதவை உடைச்சுக்கிட்டு அந்த மிகப்பெரிய இருள் அரக்கன் வெளியில வந்துட்டான். அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரத பார்த்துட்டு டக்குன்னு அப்பா குறுக்க புந்து ஹீரோவை காப்பாத்துறாரு. இப்ப இருள் அரக்கன் நம்ம ஹீரோவோட அப்பாவை பிடிச்சுக்கிட்டான். அவரோட ஆத்மாவை உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கப்போ அவர் கையில உள்ள அந்த 10 ரிங்ஸையும் பையன்கிட்டே கொடுத்துறாரு. பாவம், கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போனதுனால நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து அந்த இருள் அரக்கன் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ண கரெக்டா அந்த டிராகன் வந்துரும். டிராகன் இப்ப அந்த இருள் அரக்கன் கூட செமையா சண்டை போட்டுட்டு இருக்கும். ஆனா அந்த டிராகனை எதிர்த்து அதால சண்டை போட முடியாதனால அதோட பவரை இன்னும் ஏத்திக்கிறதுக்கு அது கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஓட்டக்குள்ள இருந்து இன்னும் நிறைய சின்ன சின்ன கிரியேச்சர் வரக்கூடாது அப்படின்னு அங்க உள்ள பாறையை உடைச்சு விட்டு அந்த மொத்த இடத்தையும் சீல் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்காரி அந்த டிராகனை ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ அந்த டிராகனோட உடம்புல ஏத்துக்கிட்டு அவங்களும் இப்ப அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த இருள் அரக்கன் கிராமத்தை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த டிராகன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வருது. கிராமத்து பக்கம் நெருங்க விடாம அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த இருள் அரக்கனை சிக்க வைக்குது. இப்ப அந்த இருள் அரக்கனோட பவரை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற சின்ன சின்ன கிரியேச்சர் எல்லாம் அந்த மனுஷனோட ஆத்மாக்களை எடுத்துட்டு வந்து அந்த இருள் அரக்கன் வாயில போடுறதுமே அதுக்கு இன்னும் பவர் அதிகமாயிடுது. அதனால அந்த நீர் வளையத்தை தாண்டி வெளியில வந்துருது. இப்ப அந்த டிராகனும் அந்த இருள் அரக்கனும் நேருக்கு நேர் மோதிப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோவும் தங்கச்சிக்காரி அப்படியே பறந்து போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த ரிங்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா டேக்கிள் பண்றான். இப்ப கிராமத்துல உள்ளவங்களை கொல்லாம அந்த டிராகன் தானே தடுக்குது. அப்ப அந்த டிராகனையே போட்டு தள்ளலாம்னு சொல்லி அந்த டிராகனோட ஆத்மாவை இந்த இருள் அரக்கன் உரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த அந்த ஃப்ரெண்டுக்காரி அவதான் அம்பு விடலாம் ட்ரைனிங் எடுத்திருக்காளே, ஒரு அம்பா விடுவா பாருங்க, அந்த இருள் அரக்கனோட கழுத்திலே போய் அது குத்திரும். இப்ப அந்த டிராகனுக்கு மறுபடியும் சக்தி வந்துருச்சு. அதனால அந்த இருள் அரக்கனை தண்ணியில போட்டு முக்கி நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருக்கிற அந்த 10 ரிங்ஸையும் அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள அனுப்புறான். அனுப்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரிங்ஸ் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு வர அந்த அரக்கனோட உடம்பே சுக்குநூறா போயிடுது. அவனோட சோழியும் முடிஞ்சு ஒரு வழியா நம்ம ஹீரோ இந்த கிராமத்தை காப்பாத்திட்டான். இந்த போர்ல இறந்த எல்லாத்துக்குமே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துற விதமா தண்ணிக்குள்ள அந்த மிதக்கிற விளக்க விடுறாங்க. அப்படியே அந்த டிராகனும் வெளியில வருது. அந்த இடத்தையே ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புது. அப்படியே சீனை கட் பண்ணா நடந்த இவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட பாத்திருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்ல என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்களா, கனவு கண்டிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் இவங்க ரெண்டு பத்தியும் கலாய்க்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட்டல் உருவாகுது. பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அசிஸ்டன்ட் தான் வராரு. ஏன்பா அந்த 10 ரிங்ஸ் உன்ட்ட தானே பாருக்கு, வா அதை பத்தி கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் கூட்டு போறாரு. இங்க இருக்கிறவங்களையும் கூடவே அந்த ஃப்ரெண்டையும் பாருங்க வாய பொளந்துட்டு பாக்குறானுங்க எல்லாம். நம்ம ஹீரோ வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த ரிங்ஸ், அந்த ரிங்ஸை நம்ம ஹல்க்கும் கூடவே கேப்டன் மார்வலும் ஆராய்ச்சி பண்றாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி நம்ம ஹீரோவோட அப்பா நடத்திட்டு வந்தாரு பாத்தீங்களா அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த அகாடமி, அந்த அகாடமிக்கு இப்ப அவளே தலைவியா மாறிட்டா. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.